السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومكروا ومكر الله والله خير الماكرين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنها ستكون من بعدي أسرة وأمور تنكرونها. قالوا يا رسول الله كيف تأمرنا من أدرك منا؟ قال: تعدون الحق الذي عليكم وتودون الله الذي لكم. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் தவறாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா ஜும்மாக்களிலும் எல்லா வெள்ளி மேடைகளிலும் பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்றால், ஜமாத்துல் உலமாவினுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு நமது தமிழகத்தில் வாக்காளர் திருத்தம் என்கின்ற ஒரு புதிய நடைமுறை என்கிறது வந்திருக்கிறது. இதற்கு SIR என்பதாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதாக சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்பதாக ஒரு பெயரிடப்பட்டு அது ஒரு விண்ணப்பமாக அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தை அனைவர்களுடைய இல்லங்களிலும் அது கொண்டு வந்து தரப்படுகிறது. அதனுடைய நோக்கம், அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டியதனுடைய அவசியம், இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு தெளிவுரை நிகழ்த்த வேண்டும் என்பதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இன்றைக்கு அதை பற்றி பேசுவது கடமையாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சூழ்நிலைகளில், வாழ்க்கையினுடைய அமைப்புகளில் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களுடைய எந்த செயல்பாடுகளுமே முதலில் நமக்கு அச்சத்தை தருகிறது. அவர்கள் கடமையை செய்தாலும் கூட நமக்கு அச்சத்தை தருகிறது. இந்த திருத்த என்கின்ற வாக்காளர் திருத்தம் என்பது இது முதல் முறையாக நடத்தப்படுவது கிடையாது. சுதந்திரத்திற்கு பின்னால், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் 8 முறை இது நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அதை காண்கிற பொழுது நமக்கு அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஆளுகின்ற அரசாங்கம் குறிவைத்து ஒரு சிறுபான்மை மக்களை ஒதுக்குவதும் தனிமைப்படுத்துவதும் அவர்களை அச்சுறுத்துவதுமே தனது பாணியாக வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளின் காரணமாக இது சம்பந்தமாக சில விழிப்புணர்வுகள் நமக்கு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் இது நமக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த திருத்தம் என்பது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைவர்களுடைய டேட்டாக்களும் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் வாக்காளர் விஷயங்களில் சில திருத்தங்கள் ஏற்படுத்தும். அதற்கு பெயர் SSR என்பதாக சொல்லுவார்கள். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சுருக்க திருத்தம் என்பதாக வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் வாக்காளர்களிலிருந்து, அந்த பூத்திலிருந்து, ஓட்டர் பூத்திலிருந்து, எலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஆட்கள் வருவார்கள், சில திருத்தங்களை செய்வார்கள். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2004க்கு பின்னால் இப்பொழுது இந்த திருத்தம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் இந்த ஜும்மாக்களில் பேச வேண்டும் என்று சொன்னால், வாக்களிப்பது என்பது சாட்சிக்கு சமமான ஒன்று. வாக்குரிமையை நாம் வாங்குவதும் அதை கையகப்படுத்தி நம்மோடு வைத்துக் கொள்வதும் கடமையில் ஒன்றாக இருக்கிறது. சாட்சி சொல்லுவதற்கு நிகர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்திலே சுபஹ் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் சஹாபிகளுக்கு எழுந்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம்
கவுலு ஜூர், பொய் சாட்சி சொல்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். பிஷ்ருக்கு இல்லா, அது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால் இணை கற்பிப்பதற்கு ஒப்பானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் வாக்குரிமையை விடுவதும் தவறுதலாக வாக்களிப்பதும் கூட இதில் பொருந்தும் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவு மார்க்கத்தில் நமக்கு வேண்டும். இப்பொழுது இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த டேட்டாக்களும் அங்கு பரிசீலனை செய்யப்படுகிறது. இறந்தவர்களுடைய அந்த படிவம் எல்லாம் தவிர்க்கப்படுகிறது, புதிதாக இணைக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுகிறது என்கின்ற கருத்துக்களை அரசாங்கம் முன்வைக்கிறது. இதில் என்ன ஒரு பயம் என்று சொன்னால், இது நியாயமாக நடக்கக்கூடிய செய்தியாக இருந்தால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த இடத்தில் கிடையாது. ஆனால் சமீபத்திய நிலவரத்தின்படி பீகாரிலே கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கு அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த காரணமும் அவர்கள் பெரிதாக சொல்லவில்லை. அதில் 22 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கான காரணம் இறந்தவர்கள் என்பதாக கணக்கு கொடுத்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். ஒரு 35 லட்சம் பேர் மைக்ரேஷன் டு அதர் ஸ்டேட்ஸ், வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் குடிபெயர்ந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய வாக்காளர்களுடைய பெயரில் இருந்து நீக்கம் செய்ததற்கான காரணம் சொல்லுகிறது. ஒரு 1.25 லட்சம் பேர் இதை முழுவதுமாக அதை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை, எனவே அவர்களை நாம் நீக்கிவிட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள். 7 லட்சம் பேர் அவர்கள் நிறைய ஓட்டுகளை வெவ்வேறு இடங்களில் போடுவதன் காரணமாக அவர்களையும் அந்த பேர்களில் இருந்து நாம் நீக்கி இருக்கிறோம் என்பதாக அதிரடியாக 65 லட்சம் பேரை நீக்குவதற்கு இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த ஒரு திருத்தம் அதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. தமிழகத்தில் இது நடந்தேறுவதற்கு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. நேற்றைய தினம் கூட இதை பற்றி எல்லா செய்தியினுடைய வலைதளங்களும் சரி, செய்தியினுடைய நிறுவனங்களும் சரி அதை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் இதை வெளிப்படுத்துகிறார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 25 லட்சம் பேர்கள் கள்ள ஓட்டுகள் மூலியமாக அந்த மாநிலத்தில் அரசாங்கம் வென்றிருக்கிறது, ஆளும் அரசாங்கம் என்பதாக அதனுடைய சரிபகுதியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய ராகுல் காந்தி அதை சொல்லுகிறார். அதை ஆதாரத்தோடு வெளியிடுகிறார். இதையெல்லாம் நாம் செய்திகளில் பார்த்திருப்போம். 25 லட்சம் பேர் என்றால் 12% வாக்குதனுடைய அந்த வாக்கு வங்கி முழுவதும் கள்ள ஓட்டுகளால் நிரம்பி இருக்கிறது. அவர் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். 10 பூத்துகள், எலெக்ஷன் பூத்துல 10 பூத்துகளில் கிட்டத்தட்ட 22 ஓட்டுகள் ஒரே ஒரு புகைப்படத்தை வைத்து, ஒரே ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை வைத்து 22 ஓட்டுகள் 10 பூத்துகளில் அந்த 22 ஓட்டுகள் விழுந்திருக்கிறது. சரி, அந்த 22 ஓட்டுகள் விழுந்த அந்த பெண் இந்த ஊர்ல இருக்கிறாரா, இந்த நாட்டை சேர்ந்தவரான? அதுவும் கிடையாது. பிரேசிலை சார்ந்த ஒரு மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை வைத்து 22 ஓட்டுகள் அது வாக்கு வங்கிகளில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு ஹரியானாவிலே அரசாங்கம் அதை வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது வாக்கு திருட்டு இல்ல, ஆட்சி திருட்டு என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இது மிகுந்த எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் கவனமும் இந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் சமயங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா பொருட்படுத்தாமல் இதை பூர்த்தி செய்யாமல் விடுவதால் என்ன பாதிப்பு வரப்போகுது என்கின்ற சில நம்முடைய கேள்விகளுக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொண்டு அதில் பெரும் முனைப்பும் ஆர்வமும் காண்பிக்காமல் விடுவதனுடைய விளைவு நம்மை இந்த நாட்டினுடைய பிரஜையிலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கு அது காரணமாக மாறுகிறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், 1987க்கு முன் பிறந்தவர்கள், அவர்களுக்கான அந்த திருத்தம் இப்பொழுது நடைபெறுகிறது. அவர்கள் பெயர் இதற்கு பின்னால், திருத்தத்திற்கு பின்னால் வந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை 2004க்கு பின்னால் வாக்குரிமையில் வாக்காளர் பட்டியலில் ஒருவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருந்து இப்பொழுது இந்த திருத்தத்தின் பொழுது இந்த திருத்தத்திற்கு பின்னால் வரவில்லை என்று சொன்னால், இந்த 2 பேருக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 2 பேருடைய பெயர் இனம் பெறாவிட்டால் அவர்கள் கொடுத்திருக்கிற கால அவகாசம் 1 மாத காலமாக இருக்கிறது. நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் தான் அதனுடைய கால அவகாசம். அந்த டிசம்பர் 4க்கு பின்னால் டிசம்பர் 9 யார் யாருக்கெல்லாம் வாக்குகள் அது நிராகரிக்கப்படுகிறதோ அவர்கள் வீட்டுக்கு விண்ணப்பங்கள், அவர்கள் வீட்டுக்கு தபால்கள் வரும். அந்த தபால்களுக்கு அவர்கள் முறையாக ஆவணங்களை சமர்ப்பித்தால் 13 ஆவணங்களை சொல்லுகிறது. இன்னைக்கு வச்சிருக்கிற ரேஷன் கார்டா இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இப்படி 13 ஆவணங்களை சொல்லுகிறது. இந்த ஆவணங்களில் அது அவர்கள் அவர்களுடைய அங்கீகரிக்கக்கூடிய சில ஆவணங்களை கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டால் மீண்டும் அந்த பெயர் நமக்கு வாக்காளர் பட்டியலில் சேரும் என்பதாக அதை எலெக்ஷன் கமிஷன் நமக்கு சொல்லி இருக்கிறது. சகையான பெருமக்களை, நாம் இந்த இடத்துல எதை கவனிக்க வேண்டும் என்றால், இதில் அலட்சிய போக்கு வேண்டாம். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய நிரம்ப பெண் மக்கள் இருக்கிறார்கள், நிரம்ப நபர்கள் வெளிநாடுகளில் தொழில் செய்கிறார்கள், வியாபாரத்தில் இருக்கிறார்கள், வேலைகளில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி இந்த இடத்துல அவர்கள் பூர்த்தி செய்ய முடியும்?
அதற்கும் அந்த இடத்தில் படிவத்தில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டின் வேலை நிமித்தமாக இருக்கிறார், அவருக்கு பிரதிநிதியாக நான் இங்கிருந்து அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்றும் அந்த படிவத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக அந்த படிவம் சம்பந்தமான தகவல் நமக்கு சொல்லுகிறது. எனவே இது ரெண்டு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த தகவல்களும் தரவுகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது பெண்கள் இருக்கக்கூடிய தனிமையில் அவர்கள் தனியாக பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால் ஜமாத்துகள் அதில் கொஞ்சம் முனைப்பும் ஆர்வமும் காண்பித்து தன்னார்வர்களை கொண்டு அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்படுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் இந்த அவசரமான இந்த ஒரு மாத காலத்திற்குள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளாக இருக்கிறது. சகையான பெருமக்களை, இதை விடுவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஆட்சியினுடைய மாற்றம் என்பது நாம் எவ்வளவு மனுக்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் கூட நமக்கு நீதி கிடைக்காத ஒரு விஷயம் ஆட்சி மாற்றத்தின் மூலியமாக கிடைக்கும் என்பதுதான் சமீபத்திய காலத்தினுடைய நிகழ்வுகளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இதை பற்றி ஏன் பேச வேண்டும் என்கின்ற இன்னொரு கருத்தும் இருக்கிறது. வாக்கு செலுத்துவது என்பது நமது கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு வாக்கு செலுத்துவது என்பது அலட்சிய போக்காக மாறிவிட்டது. இன்றைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள் எல்லாம் வாக்கு செலுத்த போறது கிடையாது. அவங்க சொல்ற காரணம் என்ன? அந்த கூட்டத்தில் நெரிசலில் எப்படி போய் நிற்பது, வரிசையில் எப்படி போய் நிற்பது, அலைவது, மலை போன்ற பெரும் பெரும் விஷயங்கள் எல்லாம் காரணமாக சொல்லி இந்த நேரத்தில் எப்படி போய் நிற்கிறது என்கின்ற அந்த ஒரு அலட்சிய போக்கில் நான் போய் செலுத்தக்கூடிய வாக்கின் மூலியமாக தான் ஆட்சி மாறப் போகிறதா என்கின்ற சில அலட்சிய பேச்சுகள் ஏற்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தால், நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கிறவர்கள் வாக்குகளுக்கு பணம் வாங்கி கொண்டு அவர்கள் அந்த பொய் சாட்சி சொல்லுவதற்கு நிகராக அவர்கள் எந்த இடத்தில் பணம் பெறுகிறார்களோ அந்த இடத்திற்கு ஓட்டை செலுத்துகிறார்கள். இதுவும் பொய் சாட்சிக்கு சமம் என்கிறது மார்க்கம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நேரத்தில் இதை நாம் பாதுகாப்பதும் தற்காப்பதும் நமது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் மிகவும் வேகமாக இருக்கிற காரணத்தினால் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் நீக்குவதற்கு மிகுந்த காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சாதாரணமாக நாம் ஒரு அரசு அலுவலர்களுக்கு நம் தேவைகளுக்காக ஒரு பத்திர வேலைக்கோ அல்லது ஒரு டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு சென்றாலும் கூட எல்லாம் முறையாக சரியாக நம் கைகளில் இருந்தாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். போனா ரிஜெக்ஷன் ஆயிரும், போனா எவ்வளவு பணம் கேட்பார்கள் என்கின்ற ஒரு அச்சமும் நமக்கு அடுத்தடுத்து அந்த செயல்களை செய்வதற்கான ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகின்ற சூழல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். எனவே இந்த விஷயத்துல நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த எஸ்ஐஆர் என்பது 20 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஒரு முறை இந்த திருத்தம் நடந்தாலும் கூட புதிதாக ஒருவரை சேர்ப்பதை போன்று அவர்கள் சேர்ப்பார்கள். நம் ஆவணங்களை மிக தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 1987க்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனால் அவர்கள் அதற்கு முன்னால் வாக்களித்திருந்தால் அவர்களுடைய பெயர் இதில் சேர்க்கப்படும். அதற்கு பின்னால் வந்த வாக்காளர்களுக்கு ஆவணங்கள் தேவைப்பட்டால் அவர்களுடைய பர்த் சர்டிபிகேட்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் தந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட், இது போன்ற விஷயங்களை கொண்டு 2004க்கு பின்னால் உள்ள வாலிபர்களுக்கு அந்த வாக்காளர் அவர் 18 வயதை பூர்த்தி செய்து வாக்காளர் அட்டை வாங்கி இருந்தால் அவருக்கு இது போன்ற சட்டம் என்பதாக 2 பேர் சட்டங்களை இந்த ஆவணம் நமக்கு சொல்லுகிறது. இதையெல்லாம் முழுவதுமாக பெண்கள் போன்ற வீட்டில் வர முடியாதவர்கள், வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது ஜமாத்துகள் முன்னெடுக்க வேண்டும், இதில் நாம் முன்னெடுக்க வேண்டும். நம் ஊரில் ஒரு வாக்காளனுடைய ஒரு வாக்குரிமை கூட இதில் விடுபட்டு விடக்கூடாது என்கிற முயற்சி நம்ம இடத்தில் முதல்ல இருக்கணும். இந்த ஆவணப்படுத்த வேண்டிய விஷயம் மிக குறுகிய காலமாக இருக்கிறதால் மிகுந்த கவனத்தோடு இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதாக ஜமாத்துல் உலமா உட்பட அனைத்து நல் எண்ணங்கள் கொண்ட அத்தனை சமூக ஆர்வலர்களும் நமக்கு இதை சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், இது நிறைய சூழ்ச்சிகள் இருக்கிறது. அதிகாரத்தினுடைய சூழ்ச்சி இன்றைக்கு மற்றும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. எல்லா காலங்களிலுமே இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிற பொழுது 4 விஷயங்களை இந்த இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இது போன்ற நேரங்கள்ல மார்க்க அறிஞர்களால் வலியுறுத்தப்படுகின்ற 4 விஷயங்கள். முதல்ல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார். அச்சம் வேண்டாம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற முதல் விஷயமே பயம். அந்த பயத்தை வைத்து அவர்கள் ஆளுமை செய்கிறார்கள். இடையில் கூட ஒரு அரங்கத்தில் சிதம்பரம் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார். இஸ்லாமியர்கள் தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆவணங்களும் இருக்குது, எல்லா வெரிபிகேஷனுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் வைத்திருக்கிறோம். மற்ற சமுதாயத்தினர்கள் வைத்திருப்பதை விட நம்மிடத்தில் சில ஆவணங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட அந்த அச்சம் இருக்கிற காரணத்தினால் நாம் பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய செயலை தவறு விடுகிறோம் அல்லது நம் உரிமையை விட்டு விடுகிறோம். எனவே முதலில் இஸ்லாமியர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் அச்சம் தவிர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே தோல்வி அடைந்து சஹாபிகளோடு திரும்புகிற பொழுது அந்த படையை வென்ற அபூ சுஃபியான் பயமுறுத்துவதற்காக சஹாபிகளை பார்த்து சொன்னார்,
மீண்டும் நாம் பதிலில் சந்திப்போம், உங்களை மீண்டும் நாம் தோற்கடிப்போம் என்பதாக அச்சம் எடுத்துகின்ற பயமுறுத்துகின்ற வார்த்தையை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு திரும்பியவுடன் சஹாபிகளை நாம் அடுத்த பதிலுக்கு தயாராக வேண்டும், எல்லாரும் தயாராகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், ஒட்டுமொத்த சஹாபிகள் தோல்வியடைந்து மனம் உடைந்து இதற்கு பின்னால் பலகீனத்தோடு வந்த சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம், நீங்கள் அடுத்த போருக்கு தயாராகுங்க. முனாஃபிக்கீன்கள் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யார் சொல்லலாம், இப்பொழுதுதான் அந்த படை வென்று விட்டு சென்றிருக்கிறது, மிகுந்த பலத்தோடு வல்லமையோடு நம்மை எதிர்த்து நம்மை தோற்கடித்து உகதில் வென்றுவிட்டு இப்பொழுதுதான் அபூ சுஃபியானுடைய கூட்டம் சென்றிருக்கிறது, மீண்டும் அவர்கள் பதிலுக்கு வந்தால் நம்மை விட பெரும்படையோடு வருவார்கள், எனவே நாம் இப்பொழுது படையை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் போர் செய்வது என்பது இது உகந்தமான நேரம் அல்ல என்பதாக முனாஃபிக்கீன்கள் பெருமானாருக்கு பயமுறுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, ஹஸ்புனல்லாஹ், நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒட்டுமொத்த சஹாபிகளும் அதை சொல்லிக் கொண்டு எல்லா சஹாபிகளும் படைக்க தயாரான பொழுது முனாஃபிக்கீன்களும் அங்கு பயமுற்று போனார்கள். அந்த இடத்துல முனாஃபிக்கீன் பயந்து போயிட்டாங்க. எதிரணியில் இருந்த அபூ சுஃபியான் போன்ற அந்த மக்காவினுடைய குறைஷிகளும் பயந்து போய் அந்த படையே வராமல் அந்த போரை நடக்காமல் போனது என்பதுதான் வரலாறு. எந்த இடத்தில் இஸ்லாமிய சமூகம் பயப்பட தொடங்குகிறதோ, அச்சத்தில் இருக்குவதற்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறதோ எதிரிகளுடைய கை அங்கு ஓங்க ஆரம்பிக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார். இரண்டாவது விஷயம் என்னன்னா, சூழ்ச்சிகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். சூழ்ச்சிகளுக்கு எதிராக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் அதிகாரம் இல்லை, நம்மிடத்தில் அதிகார வர்க்கம் இல்லாத காரணத்தினால் இது போன்ற விஷயங்களை கண்டு அஞ்சுவதற்கு பதிலாக எதிராக துஆ செய்யுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதருடைய எதிரான துவாக்கள் கண்டிப்பாக அந்த ஆட்சியாளரையும் சரி அந்த ஆட்சியும் சரி கண்டிப்பாக கவிழ்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கடைசியாக அவர் கொன்று குவித்த சஹாபிகளுடைய எண்ணிக்கையில் ஸஈத் இப்னு ஸுபைர் என்கின்ற சஹாபி ஒருவர் இருந்தார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் செத்து விட்டார், மரணித்து விட்டார். இங்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிக கொடிய ஆட்சி செய்த ஒருவர். எல்லா சஹாபிகளையும், மார்க்கத்தில் உறுதியாக இருந்த சஹாபிகளை கொன்று குவித்தவர். அந்த நேரத்தில் வரலாறு வருகிறது, ஸஈத் இப்னு ஸுபைர் அவர்தான் கடைசியாக கொல்லப்பட்ட சஹாபி. அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்ட பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த சஹாபியை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நான் உன்னை கொல்ல போகிறேன், உன் விருப்பத்திற்கு தகுந்த போன்று கொல்ல போகிறேன், உனக்கு எந்த மாதிரி கொல்ல வேண்டும், உன்னை சாகடிக்க வேண்டும் என்பதை நீயே தேர்வு செய்து கொள், உன் இஷ்டம் என்பதாக அவர் விருப்பத்திற்கு அது விடப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தை, நான் சாக போகிறேன், கொல்ல போகிறேன் என்று சொன்னால் எப்படி வேணாலும் என்னை கொன்று கொள், அல்லாஹ் கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவான், அது எனக்கு போதும் என்பதாக அந்த சஹாபி சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுகிறார், ஒருவேளை என் மன்னிப்பு உனக்கு வேண்டும்னா சொல்ல, என் மன்னிப்பை தருகிறேன். அந்த சஹாபி சொல்லுகிறார், அந்த உரமோடு இருந்த அந்த சஹாபியினுடைய வார்த்தை வருகிறது, உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு மட்டும் எனக்கு போதும், நீ என்னை உன் இஷ்டத்திற்கு என்னை கொண்டு கொள் என்பதாக அதிகாரத்தினுடைய வலிமை இருக்கிற காரணத்தினால் அந்த சஹாபி அந்த இடத்தில் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. சரி என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொல்லுவதற்கு உத்தரவிடுகிறான். படுக்க வைக்கப்படுகிறார்கள். ஸஈத் இப்னு ஸுபைர் என்கிற சஹாபி படுக்க வைக்கிற பொழுது, அந்த படுக்கையில் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் முகம் கிப்லாவை நோக்கி இருக்கிறது. ஒரு சந்தோஷம், அந்த சஹாபிக்கு மரணிக்கிற நேரத்தில் கிப்லாவை நோக்கி நம்ம முகம் இருக்குதுங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த சந்தோஷத்தை பார்த்த ஹஜ்ஜாஜ் அவர் முகத்தை திருப்புங்கள் என்பதாக சொன்னார். திருப்பியவுடன் அந்த சஹாபி சொன்னார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், கண்டிப்பாக ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய மௌத்தை சுவைத்தே தரும் என்கிற வசனத்தை ஓதுகிறார். மீண்டும் அந்த ஹஜ்ஜாஜுக்கு எரிச்சலாகிறது. அவரை குப்புறப்படுக்க வையுங்கள் என்பதாக சொல்லுகிறார். திசையை பார்க்க வேண்டாம், கிப்லாவை பார்க்க வேண்டாம், குப்புறப்படுக்க வையுங்கள். படுக்க வைக்கப்படுகிறார் ஸஈத் இப்னு ஸுபைர் என்கிற சஹாபி. அப்பொழுது அந்த சஹாபி இந்த வசனத்தை ஓதுகிறார், ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திருப்பினாலும் அல்லாஹ்வை நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த வசனத்தை ஓதுகிறார். இன்னமும் எரிச்சலாகிறது. கடைசியாக ஸஈத் இப்னு ஸுபைருடைய தலை வெட்டுவதற்கு முன்னால் அந்த நேரத்தில் ஸஈத் இப்னு ஸுபைர் அந்த சஹாபி சொன்ன ஒரு வார்த்தை, யா அல்லாஹ், இதற்கு பின்னால் இந்த ஹஜ்ஜாஜை யாருக்கும் நீ சாட்டி விடாதே, ஒரு முஸ்லிமையும் ஒரு சஹாபியையும் இதற்கு பின்னால் கொல்லுவதற்கு நீ வாய்ப்பு கொடுத்து விடாதே, அவனை அழித்து விடு என்பதாக அந்த கடைசி நேரத்தில் செய்த துவா வரலாற்றில் வருகிறது. அவர்கள் தலை துண்டிக்கிற பொழுது கலிமாவோடு அவர்கள் மொழிந்தவாறு அந்த தலை துண்டிக்கப்படுகிறது. துண்டித்ததற்கு பின்னாலும் அந்த நாவுகளில் இருந்து கலிமா உச்சரிப்பு இருந்து கொண்டே இருந்தது என்பதாக வரலாற்றை எழுதுகின்ற ஆசிரியர்கள் சொல்லுகிற கருத்து. இந்த விஷயத்தை முழுமை செய்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இறந்து போய் 15 நாட்களுக்குள் ஹஜ்ஜாஜும் இறந்து விட்டார். இறப்பு எப்படி இருந்தது என்பதாக வரிசைப்படுத்துகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 15 நாட்கள் தூக்கம் இல்லை.
15 நாட்களும் சயீத் இப்னு சுபைர் அவரை தொல்லை செய்வதை போன்று ஒரு காட்சி வருகிறது. தொடர்ந்து இன்னலுக்கு ஆளாக்கப்பட்ட ஹஜ்ஜாஜ் அங்கு வீழ்ந்தான், மரணித்தான் என்கின்ற வரலாற்றை எழுதுகின்ற ஆசிரியர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, நாம் தொடர்ச்சியாக சூழ்ச்சிக்கு எதிராக செய்கின்ற துவாக்களை அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டே இருக்கிறான். எதிரிகளுக்கு வாய்ப்புகள் கொடுப்பான், அவகாசங்களை கொடுப்பான். அதனுடைய காரணத்தை சொல்லுகிற பொழுது வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் திருந்தினால் அவர்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது, இல்லை என்றால் கண்டிப்பாக அழிவு இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தில் மிக தெளிவாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது விஷயமாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தற்காப்பு வேண்டும். ஆவணங்கள்லாம் சரியா வச்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு முறை சீராக அதை நாம் சரியாக வைத்திருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். நம் வீடுகள் எல்லாமே இருக்கும், ஆனா அதெல்லாம் இருக்குதாங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். இல்லாத ஆவணங்களை திருத்தம் செய்ய வேண்டும். அதை மீண்டும் அதை வாங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பது இன்றைய இருக்கக்கூடிய சூழல்ல அரசாங்கத்தினுடைய வலிமையின் காரணத்தினால் இதை நாம் கையெடுப்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ஒருவர் வருகிறார், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. யஅஹுது ரஜுலுன் மாலி யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளை ஒருவர் எடுத்துக்கொண்டார், நான் என்ன செய்வது? என்னுடைய பொருளை ஒருவர் எடுத்துக்கொண்டார், நான் என்ன செய்வது என்பதாக அவர் கேட்கிற பொழுது, இது உன்னுடைய உரிமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அப்படி என்றால் எப்படி கேட்க வேண்டும்? அவரிடத்தில் நீ கேள், அந்த பொருளை கொடுத்து விட்டால் நீ வாங்கிக் கொள். ஒருவேளை அவர் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அவரோடு சண்டையிடு என்பதாக சொல்லுகிறார். கொடுக்கலன்னா போராடு, நீ போராடி பெறுவதற்கான முயற்சி எடு. போராடியும் கொடுக்கவில்லை என்றால் சண்டை முற்றிக்கொண்டு அது நமக்கு கைகலப்பாக ஆகினால், ஒருவேளை கைகலப்பு என்னை கொல்லுவதாக மாறினாலோ அல்லது அவரை கொல்லுவதாக மாறினாலோ என்ன செய்வது யார சொல்லலாம் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் உரிமைக்காக, உன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக நீ எடுக்கிற முயற்சியில் அது கைகலப்பாக மாறி அந்த கைகலப்பில் ஒரு மரணம் ஏற்படுகிறது. எதிரியோட மரணமாக இருந்தால் ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவேளை நீ அந்த மரணத்தை ஏந்தக்கூடியவனாக இருந்தால் நீ ஷஹீதாக ஆகுவா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, தற்காப்பு என்பது நமக்கு வேண்டும், முயற்சி வேண்டும். அந்த முயற்சியில் நாம் தொடர்ச்சியாக அதை நாம் தற்காத்துக் கொள்வதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தவக்குலும் தற்காப்பும் வேண்டும். தவக்குள் என்றால் இறை நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆவணங்களாக இருக்கட்டும், வீடுகளாக, சொத்துகளாக, மனைகளாக, எல்லா விஷயங்களிலும் நமக்கு இதில் ஒரு மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல. நான்காவது விஷயம், இன்றைக்கு ஃபார்ம்கள், எமுனரேஷன் ஃபார்ம் என்று கணக்கெடுப்பிற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஃபார்ம்கள், அதை எடுத்த உடனே திருத்தம் செய்கிறோம் என்பதாக வேகவரமா எழுதி அதை வீணாக்கி விடக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபார்ம் தான் கொடுக்கப்படும், ஒருத்தவருக்கு ஒரு ஃபார்ம் தான். 3 முறை ஒரு வீட்டிற்கு அதை சரி செய்யக்கூடிய ஆபீசர்கள் 3 முறை ஒரு வீட்டுக்கு வருவார்கள் என்பதாக அதில் சொல்லப்படுகிறது. அப்ப கொடுக்கப்படக்கூடிய ஃபார்ம்களுக்கு ஏதாவது நாம் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டுமா, ஆதாரத்திற்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமானா எதையும் கொடுக்க தேவையில்லை. வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மை நாம் வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் அனுப்பிடணும். அதற்கு பின்னால் நிதானமாக மிகுந்த தெளிந்த சிந்தனையோடு நாம் என்ன விஷயங்களை அதில் குறிப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பதிவு செய்யணும். ஒருவேளை நாம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தவறுதலாக ஆகிவிட்டால் நம் பெயர் அதிலிருந்து நீக்கப்படும். அதை திரும்ப வாங்குவது என்பது மிகப்பெரிய கடினமான விஷயமா மாறிடும். எனவே அந்த ஃபார்மை ஃபில் செய்கின்ற விஷயத்தில் ஒரு தன்னார்வலர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இல்லை. பெண்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் அந்த ஃபார்மை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அதற்கான ஒரு தெளிவை கொடுப்பதற்கும் ஊரினுடைய பெரும் அமைப்புகளுடைய ஜமாத்துகள் எல்லாம் இதை கையில் எடுக்க வேண்டும். எல்லா இஸ்லாமிய ஊர்களுக்கும் இது பொருந்தும். எல்லா இஸ்லாமிய ஊர்களிலும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் வருவதற்கு முன்னால் நாம் அந்த வீடுகளுக்கு சென்று இது போன்ற ஒரு படிவத்தை, மாதிரி படிவத்தை காண்பித்து நீங்கள் இதில் இப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிறதை அவர்களுக்கு நாம் முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் ஒருவேளை அவர்கள் பெயர் டிசம்பர் 4க்கு பின்னால் இடம்பெறாவிட்டால், வாக்காளர்களுடைய அந்த பட்டியலில் அவர்கள் பெயர் இடம்பெறாவிட்டால் மீண்டும் எந்த ஆவணத்தை கொண்டு அதை மீண்டும் அவர்கள் பெற முடியும் என்பதையும் நாம் வழிகாட்ட வேண்டியது இன்றைக்கு ஜமாத்தின் கடமையாக இருக்கிறது. 2 விஷயங்களும் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் அங்குங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எந்த விதமான கொள்கை கருத்துப்பாடுகளும் இல்லாமல் முழுக்க ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய ஓட்டுகளும் இங்கு பாதுகாக்கப்படும். அதன் மூலியமாக ஆட்சிகள் வலுப்படும்.
அதன் மூலியமாக எதிர்காலத்தில் வர இருக்கிற தலைமுறைகள் தலை ஓங்கும், அவர்களுடைய சமூகத்திற்கு இது நலன் பயக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதையெல்லாம் இங்கு பேச வேண்டிய கடமை இன்றைக்கு நம் சூழலில் நம் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளால் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அல்லாஹ் இந்த விஷயங்களை கொண்டு நமக்கு மிகுந்த வெற்றியை கொடுக்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இதை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இந்த படிவத்தை மிகுந்த கவனத்தோடு பூர்த்தி செய்யுங்கள். இதுல நிறைய திருட்டுகள் நடக்கப்படுகிறது. இதைத்தான் அரசாங்கமும் சரி, அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி, நிரம்ப விஷயங்கள்ல இதில் ஒரு வாக்கு சேகரிப்பதற்காக எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும், வெள்ளமாக இருந்தாலும், சேரியாக இருந்தாலும், குடிசைகளாக இருந்தாலும், ஒரு வாக்கை சேகரிப்பதற்காக ஒரு அரசியல்வாதி அவ்வளவு தூரம் நடந்து வருகிறார் என்று சொன்னால் அந்த வாக்கினுடைய அதனுடைய சக்தியும் அதனுடைய பலமும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லேசாக நினைத்து விட்டு நமக்கு கிடைக்கல, அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கக்கூடிய நேரம் இதுவல்ல. எனவே சங்கைக்குரிய பெருமக்களை, வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளாக, சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இது சம்பந்தமான விஷயங்களில் நாம் இங்கிருந்து அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். பிரதிநிதியாக ஒருவர் இருந்து அவருடைய படிவங்களையும் நாம் பூர்த்தி செய்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இதில் வாக்குரிமைக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அத்தனை பேருடைய பட்டியலும் அது இடம்பெற வேண்டும் என்பதற்கான முயற்சி இந்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த இஸ்லாமிய சமூகம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழலாக இருக்கிறது. இதை நாம் கையில் எடுப்போம். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு வெற்றியை தந்திர புரிவானாக. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அல்லாஹ் நமக்கு வெற்றியையும் இலகுவான வழிகளையும் அல்லாஹ் தந்திர புரிவானாக. துஆ ஃபர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.